So frequently asked question types என்னென்ன and 1 mark 2 mark 3 mark questions எல்லாம் இந்த exercise 3.1ல எப்படி கேட்பாங்க and exampleல மொத்தம் 5 sums இருக்கு and exerciseல இருக்கிற 10 sumsக்கும் எந்த sums எல்லாம் similar sums and also previous year questions அதாவது PYQ னு சொல்லுவோம் இல்லையா. So PYQ sums என்னென்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Hi, hello everyone, welcome to GG Max Tamil. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first நம்ம பார்க்க போறது FAQ types. So FAQ typesல frequently asked question types எப்படி கேக்குறாங்க அப்படிங்கறத பாத்துருவோம். First வந்து MCQ, ஓகேங்களா? So MCQ அப்படிங்கிறது என்ன? 1 mark. So 1 markல உங்களுக்கு exercise 3.1 that is chapter 3 matrixல தான் நம்ம இப்ப இத பாத்துட்டு இருக்கோம். class 12 CBSE mathsல. So 1 markல நீங்க book எடுத்து பாருங்க. exercise 3.1ல மொத்தம் 10 sumsல 8, 9, 10 இந்த மூணு sumsமே repeatedா கேட்டிருக்காங்க. 8, 9, 10 அப்படிங்கிறது MCQ sums. So இந்த MCQ sums போக வேற எப்படி கேக்குறாங்க அப்படின்னா 3.1ல find the order of a matrix, order கண்டுபிடிக்கணும், and then identify the type of the matrix, என்னென்ன type of matrices, and then write ஒரு AIJ or specific elements from the given matrix. For example A11 கண்டுபிடிங்க, A23 கண்டுபிடிங்க, இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா இதெல்லாமே வந்து MCQல கேக்குறாங்க. And next பார்க்கும்போது உங்களுக்கு 2 mark எப்படி கேக்குறாங்கன்னா construct a matrix from அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்திருப்பாங்க. இது ஃபார்முலா கிடையாது, ஒரு டைப் ஆஃப் AIJ is equal to I plus J ன்னு கேட்கலாம், I minus J ன்னு கேட்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் ஒரு டெரிவேட்டிவ் மாதிரி கேட்கலாம். சோ இதுல வச்சு நீங்க தான் மேட்ரிக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கிரியேட் பண்ணணும். சோ இந்த மாதிரி டைப் 2 மார்க்ல கேட்கப்பட்டிருக்கு. and then 3 மார்க்ஸ்ல என்னன்னா determine whether two matrices are equal. சோ ரெண்டு மேட்ரிசஸ் கொடுத்து ஈக்குவலா அப்படிங்கறத செக் பண்ணணும். and then இது ஒரு சம். அடுத்த சம் என்னன்னா find the value of unknown values using equality. சோ ரெண்டு மேட்ரிசஸ் கொடுத்துருவாங்க. சோ இதுல நீங்க அங்கங்க எக்ஸோட வேல்யூஸ் ஒய்யோட வேல்யூஸ் தெரியாம இருக்கும். சோ அந்த வேல்யூஸை நீங்க கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். சோ அதுதான் find the values of unknown of x, y, z using equality. இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு புதுசா இருந்தா நான் அண்டர்லைன் பண்ணிருக்கிற ஆர்டர், டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்பெசிபிக் எலிமெண்ட்ஸ் AIJ and then வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ், இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு புதுசா இருந்தா நான் 3.1 ஆஃப் சாப்டர் 3 உடைய பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு நான் லிங்க்கும் போஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது சிமிலர் சம்ஸ் ஆஃப் எக்சைஸ் 3.1. நீங்க புக் எடுத்து இது மார்க் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். இல்லாட்டியும் இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வச்சுக்கோங்க. சோ மொத்தமா நான் எத்தனை சம்ஸ் இருக்குன்னு சொல்லிருந்தேன், 5 எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு and then 10 எக்ஸசைஸ் சம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருது. ஓகேவா? சோ இந்த 5 எக்ஸாம்பிள் சம்ஸ்லயே வந்து எந்த சம் எதுக்கு சிமிலர், சோ தட் உங்களுக்கு பார்க்கும்போதும் படிக்கும்போது ஈஸியா இருக்கும். நீங்க இந்த புக்ல வந்து क्वेश्चन நம்பர் 1 பக்கத்துல எக்ஸாம்பிள் 1 சிமிலர் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு ஒன்னு படிச்சாலும் இன்னும் நீங்க போடுற மாதிரி இருக்கும். சோ எக்ஸாம்பிள் 1 is similar to क्वेश्चन நம்பர் 1. and then example 2 is similar to question number 2 and 3 ரெண்டு சம்மே ஒரே டைப் தான். and then example 3 is similar to question number 4 and 5 ஒரே டைப் தான். example 3 க்கு similar, and then example 4 க்கு question number 6 is similar, and then example 5 that is last example வந்து question number 7 க்கு similar. what about 8, 9, 10? I've already told you this is an MCQ question. okay va? next so previous year question from exercise 3.1 கேட்டிருக்காங்களா? yes of course கேட்டிருக்காங்க. அந்த questions என்ன அப்படிங்கறதையும் புக்ல மார்க் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. question numbers பாத்தீங்கன்னா மொத்தம் 10 questionல first question, 5th question, 8th question, 9th question, 10th question, which means எல்லா டைப்பான மெத்தட்ல இருந்து ஒவ்வொரு questions அவங்க வந்து every year கேட்டிருக்காங்க. so the base is very important. if you have not seen the basics of introductions from exercise 3.1 அந்த link descriptionல இருக்கு. again I repeat, நீங்க அதை பார்த்துட்டு வரும்போது இது ரொம்ப சப்ப மேட்டர் சால்ட் வாட்டரா இருக்கும். so examples பொறுத்த வரைக்கும் 5 examples இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த all examples it has been very very importantly repeated. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வின்னு போட்டாதான் நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பீங்க. சோ எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கிறதுலயே வந்து கேட்டிருக்காது, இதை விட இது ஜாஸ்தி கேட்டிருக்காங்க. ஓகே, சோ எக்ஸாம்பிள்ஸ் ஹஸ் பீன் ரிப்பீட்டட். சோ எக்ஸாம்பிள் படிக்கும் போதே உங்களுக்கு இது ஈஸியரா இருக்கும் போட்டு பார்க்கும்போது. and then what about the case based questions 2024 and 2025 இந்த ரெண்டு வருஷமும் உங்களுக்கு கேஸ் பேஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க from the chapter matrix, that too especially from exercise 3.1ல இருந்தும் வந்திருக்கு. so make a note of it and I hope this video is useful for you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and கமெண்ட் பண்ணுங்க and also subscribe பண்ணுங்க so that எனக்கு 12th portions இன்னும் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ண மோட்டிவேட்டிங்கா இருக்கும். so next video நான் கிரியேட் பண்ற வரை meet you next time. take care, bye.